அவங்க என்ன பண்ணுவாங்க, திருப்பி கொடுப்பாங்க. ஸோ வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபார்மல் லைசன்ஸ் ஃபாலோ. உங்க பிசினஸ் கார்டு வந்து மேஜிக்கலா மாறணும் அப்படின்னா ஃபாலோ ஃபாலோ ஃபாலோ. ஓகே, திருப்பி நீங்க ஃபோன்ல பேசுனீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட், ஸோ நோ எக்ஸ்கியூஸ், நோ பிளேம் அதர்ஸ், நோ ஜஸ்டிஃபை. இதுதான் ஆண்டர்பிரினருடைய மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது வந்துட்டு சார் ஜஸ்டிஃபை, சார் நான் கரெக்டாக தான் சார், அவன் சரியில்லை. அப்புறம் வந்துட்டு என்னன்னா எக்ஸ்கியூஸ், நான் நாளைக்கு பண்ணிக்கிறேன் அப்புறம் பண்ணிக்கிறேன். நோ, வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா டோன்ட் சே எக்ஸ்கியூஸ். ஓகே, ஸோ கம்யூனிகேஷன் இஸ் டிரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சக்ஸஸ் ஆஃப் யுவர் லைஃப். ஸோ கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்க, அடுத்த லெவலுக்கு ஈஸியாக போகும். நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மக்களுக்கு போய் தெளிவாக சேரணும். நீங்க வந்துட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு ஒரு பேண்ட் தான் அக்கா ஸ்டிச் பண்ணிட்டு இருக்குன்னா கம்யூனிகேஷன் மிஸ் மேட்ச். கரெக்டா? ஸோ நம்ம பண்ற பிசினஸ் மக்களுக்கு, ஆடியன்ஸுக்கு ரைட் வேலை போய் சேரணும். நெக்ஸ்ட், ஸோ நோ டைம், நோ அட்டென்ஷன், ஸோ நோ எனர்ஜி மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் தான். ஸோ விசிபிலிட்டி ப்ளஸ் கிரெடிபிலிட்டி ஈக்குவல் டு ப்ராஃபிட்டபிலிட்டி. ஸோ எந்த அளவுக்கு நீ விசிபிள் பிசினஸ் கோச்சம் நம்மளே சொல்லணும், வேற யார் சொல்லுவோம்? ஸோ நவீன விசிபிலிட்டி. ஸோ எங்கெங்கெல்லாம் போகிறோமோ இப்படி தான் போகிறது. இப்போல்லாம் நீங்கள் லோகோ வச்சுக்கிறது, நம்ம பிராண்ட் நம்ம தான் போன, வேற யாரும் சொல்லுவா? யாரும் சொல்ல மாட்டாங்க. So your brand, you are the promoter of your brand. கரெக்ட்டா? நம்மளை பத்தி நம்ம பெருமையா பேசல அப்படின்னா பேசுற இடத்துல பேசணும். ஓகே, அப்ப நம்மளை பத்தி ஒண்ணுமே பண்ண முடியாது. So self appreciation, self motivation, self affirmation, self confidence is important. So the branding ரொம்ப important. Branding என்ன, marketing என்ன, sales என்ன? What is branding? So paste அப்படினா உங்களுக்கு எது ஞாபகம் வருது? Wow. So வேற எது பேஸ்ட் ஞாபகம் வருது? படம் டாபர். படம் க்ளோசர். சூப்பர். சோ ஆயுர்வேதா பேஸ்ட் அப்படினா ஆயுர்வேதிக் பேஸ்ட் எது ஞாபகம் வருது? படம் பதஞ்சலி. சூப்பர். நெக்ஸ்ட் டாபர். ஓகே, வேற வீகோ டர்மரிக். ஓகே, வேற ஹிமாலயா. சோ டாபர் அப்படினா இந்த வீகோ டர்மரிக், பதஞ்சலி இதெல்லாம் வருது. பேஸ்ட் அப்படினால ஆட்டோமேட்டிக்கா கோல்கேட், க்ளோஸ்அப் அப்படினு வருது. கரெக்ட்டா? எது சொல்ல வரேன் அப்படினா பேஸ்ட் அப்படினா கோல்கேட், க்ளோஸ்அப் அப்படிங்கிறது பிராண்டிங். அதே வந்து டாபர் இது பிளஸ் பதாஞ்சலி பிளஸ் வந்து வீகோ டர்மரிக் அப்படிங்கிறது பேஸ்ட்ல பொசிஷனிங். புரிஞ்சுதா? பொசிஷன் பண்ணாங்க பேஸ்ட் இருக்கு, அது விட்டுரு. பல்லு பிரச்சனைல வந்து உனக்கு வந்து இந்த ஒரு டர்மரிக்ல போகணுமா, இல்ல வந்துட்டு ஒரு ஆயுர்வேதா போகணும்னா இது பொசிஷனிங் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ சோப்பு விற்கிறவனுக்கு, ஷாம்பு விற்கிறவனுக்கு, ஒரு பேஸ்ட் விற்கிறவனுக்கு தன்னோட பிசினஸ் எப்படி கொண்டு போகணும்னு மக்களுக்கு தெரிஞ்சு. கரெக்டா? அதே வந்து நீங்க வந்து ஆரோக்கியம் அப்படின்னா வந்துட்டு லைஃப், அதே வந்துட்டு அம்மா நீங்க வயசானவங்களே சென்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு அழகு அப்படின்னா இந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ ஒரு சோப்பு விற்கிறவனுக்கு, ஷாம்பு விற்கிறவனுக்கு ஒரு யூனிக் செல்லிங் ப்ரொபோசல் வச்சிருக்கான், யூனிக்கா ஒரு இதாக வச்சிருக்கான். ஸோ நீ என்ன பண்ண போறியோ அதை நீ, என்னுடைய கஸ்டமர் யாரு? என்னுடைய கஸ்டமர் வந்துட்டு என்டர்பிரினர்ஸ். எல்லாருமே கஸ்டமர் கிடையாது, அவங்களும் நான் ஃபோக்கஸ் பண்றேன். அதுல யாரு? விமன் என்டர்பிரினர். ஸோ விமன்ல யார் இருக்காங்க? 25 இயர்ஸ் 35 இயர்ஸ் அதுல யார் யார் இருக்காங்க? ஸோ அந்த ஸ்பிளிட் அப் பண்ணி அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணும். புரியுதா? அதுக்கு தான் நமக்கு சோஷியல் மீடியா வந்து ஹெல்ப் பண்ணுது. லொகேஷன் வைஸ், ரீஜன் வைஸ், சிட்டி வைஸ், பர்சன் வைஸ் நீ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். நீ வந்து பலசில் பண்ண மாதிரி நோட்டீஸ் அடிச்சு டெலிவிஷன்ல கொடுத்து அப்படிலாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பர்டிகுலரா இவங்களுக்கு நீ பண்ணணும்னா நீ ஈஸியாக பண்ண முடியும். அந்த அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. நம்ம அழகா பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம வந்து ஸ்டார்ட் அப் பெரிய லெவலுக்கு எடுத்து போகலாம். ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் அப் தான். புரிஞ்சுதா? அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம். நெக்ஸ்ட், ஸோ இன்னைக்கே இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே ஆர்கனைசேஷன் சார்ட் போடணும். ஆர்கனைசேஷன் சார்ட் என்னன்னா நான் யார் யாரெல்லாம் வேலைக்கு சேர்த்து போறேன், யார் யாருக்கெல்லாம் வேலை கொடுக்க போறேன், என்ன பண்ண போறேன், எத்தனை பேர் என்னோட சிஇஓவா இருக்க போறாங்க, யாரு என்னோட கோ ஃபவுண்டரு, நான் ஃபவுண்டர், யார் கோ ஃபவுண்டரு. அதே மாதிரி லோன் வேணும் அப்படின்னா நான் ஒரே ஓனர் இருந்தால் லோன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 2 பேர் வேணும், ஃபவுண்டர் அண்ட் கோ ஃபவுண்டர். ஓகே, ஸோ அப்படி இருந்துச்சுன்னா என்னால் ஃபினான்ஷியலி டெவலப் பண்ண முடியல, ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம்னா அவன் வந்து பார்ப்பான், இல்லை அவனால் முடியல நான் வந்து பார்ப்பேன். 2 பேர் இருக்கும்பொழுது ஒரு ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்து பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் லேர்ன் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது, ஸோ ஆண்டர்பிரினர்ஸ் ஆர் நாட் மணி மேக்கர்ஸ், தே ஆர் நேஷனல் பில்டர்ஸ். ஸோ ஒருத்தர் வந்து சோல்ஜருக்கு எப்படி நாட்டை காப்பாற்றணும் ஒரு எண்ணம் இருக்கோ, அவன் வந்துட்டு பார்டர்ல இருந்து கஷ்டப்பட்டு இருக்கானோ அதே மாதிரி இங்க இருக்கிற ஒரு ஆண்டர்பிரினர் அப்படிதான். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா அவன் மூலியமா ஒரு 10 குடும்பம் நல்லா இருக்கு, அவன் 5 லட்சம் 10 லட்சம் சம்பளம் கொடுக்குறான், அது மூலியமா ஒரு 1000 பேர் நல்லா இருக்காங்க. கரெக்டா? நெக்ஸ்ட், ஸோ ஆண்டர்பிரினர் இப்படிதான் இருக்கும். ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறவரா, ஒரு விஷனரியா, ட்ரீமரா, ஃபியூச்சர்ல என்ன நடக்கணுங்கிறது இப்பவே ஒரு கணிக்க தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா, அப்புறம் ரொம்ப கணிக்க தெரியாத ஒரு லெவலா. ஓகே, ஒரு ஒரு சேஞ்சுக்கு வந்து நம்ம தயாரா இருக்கணும் எப்பவுமே, அப்படியே இருக்கக்கூடாது.
ஸோ பழைய விஷயத்தையே பிடிச்சிட்டு இருக்காரு. ட்ரெடிஷன் வந்து மறக்க வேணாம் சொல்லல, ஆனால் இனோவேஷன் நம்ம மறந்துடும். ஸோ ட்ரெடிஷன் பிளஸ் இனோவேஷன் ஈக்குவல் டு சக்ஸஸ். நெக்ஸ்ட் ஸோ 10 பேர் ஒரு கம்பெனியில் வேலை செய்யறாங்கன்னா 8 பேர் வெளியே வரலன்னா யாருனாலேன்னு வச்சுக்கோங்க, மேனேஜர்னால தான். நீங்கள் மேனேஜரை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு நீங்கள் லைஃப்பில் ஜெயிச்சிடலாம். ஓகே, ஸோ மேனேஜ்மெண்ட் எசென்ஷியலி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் entrepreneur. நான் இருக்கிறோம் இல்லை, இந்த மேனேஜர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் வந்து சிஇஓ மாதிரி எல்லாமே அவர் தான். அவர் நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னா நம்ம கம்பெனி டிவால்வ் ஆகிடும். ஓகே, ஸோ ஆர் யூ தி ரைட் பர்சன், ஆர் யூ ஸ்டில் தி ரைட் பர்சன் டு டூ பிஸ்னஸ்? ஸோ ஹையர் சம்பளம், நல்ல பர்சனை ஹையர் பண்ணுங்க. நெக்ஸ்ட், ஸோ கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துட்டு சக்ஸஸாக பார்த்தா சத்தியமாக வரவே வராது. டோன்ட் சிட் ஹோம் அண்ட் திங்க் அபவுட் சக்ஸஸ், கோ அவுட் அண்ட் கெட் பிஸி. ஓகே, ஸோ வெளியே போங்க, தேடுங்க. தேடல்கள் இருக்க தான் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். என்னைக்கு நீங்கள் தேடுறதை நிறுத்திட்டீங்களோ தோற்றுருவீங்க. இன்ஸ்டா, சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், டைமை லவ் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணுங்க. பிடிச்சா பிஸ்னஸ் பண்ணுங்க, இல்லையா வேலை பண்ணுங்க. கம்பல்ஷன்லாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது, எல்லாமே ஒன்று தான். பிடிச்சதுன்னா பண்ணுங்க, பிடிச்சதுன்னா பண்ண நினச்சிங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பண்ணுங்க. ஓகே, ஸ்லோலி ஸ்டெடி பண்ணுங்க. நெக்ஸ்ட், ஸோ ஈகிள் வியூ அண்ட் வியூ அப்படிம்பாங்க. ஒரு கழுகு பார்த்தீங்க அப்படின்னா ஈகிள் பார்த்தீங்கன்னா மேலே இருந்து பார்க்கும். ஸோ அது ப்ராட் மைண்டாக இருக்கும். ஒரு ஆண்டர்பிரனர் வந்து ப்ராடாக இருக்கும். ஸோ ஆண்ட் வியூனா ஒரு முன்னாடி போகிற ஆண்டை மட்டும் தான் போகும், அப்படி இல்லாமல் ஒரு பெரிய லெவலில் இருக்கணும். ஸோ ஸ்டாப் டூயிங் லிஸ்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட், ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும், பில்டு பண்ணணும், க்ரோ பண்ணணும், ஸோ மல்டிபிள் பண்ணணும், சேல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டு, பில்டு, க்ரோ, மல்டிபிள். ஓகேவா, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், பில்டு பண்ணிட்டோம், க்ரோ பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது மல்டிபிள்